அதிகமா இருக்கும். இதுதான் ஆங்கிலத்தோட சுவை. த டேஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ். ஆங்கிலம் இங்கதான் இருக்குது. ஒண்ணும் இல்ல. ஐ ஹவ் நெவர் சீன் சச் a beautiful sight. பெருசா வேர்ட்ஸ் எதுவும் மாத்தாம ஆர்டரை மட்டும் மாத்தி நீங்க வந்து இதுக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் கொடுக்கணும். அதாவது என்னன்னா அப்படி ஒரு ஆச்சரியத்தை கொடுப்பாங்க. இந்த இதை மட்டும் எடுத்துங்க. ஐ ஹவ் நெவர் சீன் சச் a beautiful sight. இப்ப பாருங்க, லுக் அட் திஸ். இதை படிங்க. சிந்துஜா நீங்க. Yes sir, yes sir. Never have I seen such a beautiful sight. ஓகே, இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த நெவர் வெளியில எடுத்திருக்காங்க. லுக் அட் திஸ், அது மட்டும் போல்ட் பண்றேன். ஹேவ் வெளியில எடுத்திருக்காங்க. ஒரு அட்வர்ப் வெளில எடுத்திருக்காங்க, ஒரு சப்போர்ட்டிங் வெர்ப் வெளில எடுத்திருக்காங்க. நல்லா பாருங்க, டெக்னிக்கலா நீங்க பேசணும்னா ஒரு அட்வர்ப் ஒரு சப்போர்ட்டிங் வெர்ப். நெவர் ஹேவ் ஐ சீன் சச் a beautiful sight. நீங்க பெரிய மூவி இல்ல இங்கிலீஷ் ஒரிஜினல் மூவிஸ் எல்லாம் பார்க்கலாம். அப்புறம் நல்லா இங்கிலீஷ் பேசுறவங்கள்ட்ட பார்த்தா இதை பண்ணிட்டே இருப்பாங்க. இதை பண்றப்பதான் அவங்க பேசுறது நமக்கு புரியாம போகும். நம்ம புரியாம போறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு சிம்பிள் கான்செப்டை ஹையர் லெவல்ல அப்ளை பண்ணுவாங்க. அதாவது இந்த அட்வர்ப் வெர்ப், குறிப்பா சப்போர்ட்டிங் வெர்ப், ரைட்? சோ இப்ப இது பண்ணாக்கா அவ்வளவு ஆச்சரியத்தை கொடுக்கும். நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லப்பா, அப்படி ஒண்ணு பார்த்ததே கிடையாதுப்பா, அப்படி ஒரு இடத்துல பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறது. இதை மட்டும் வச்சுங்க. லெட்ஸ் லுக் அட் திஸ். சிந்துஜா இதை ட்ரை பண்ணுங்க. நீங்க ஏதாவது வேர்ட்ஸ் மட்டும் மாத்தி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. ஓகே சார், நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன் சார். இப்ப நெவர் ஹேவ் ஐ சீன்னா அது வந்து இது பார்த்தது இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட், இது வந்து கொஸ்டின் ஆகாதா சார்? ஹேவ் ஐனா வராது, இது கொஸ்டின் கிடையாது. ஓகே, இன்வர்ஷன். சப்போர்ட்டிங் வெர்ப் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம இன்வெர்ட் பண்றது. நம்ம கொஸ்டின்ல சொல்லுவோமே நெவர் டு ஐ. இது கான்செப்ட் என்ன சொல்ற, ஹேவ் வெளில எடுக்கிறோம் பாத்தீங்களா? இல்ல சார், அது மாதிரியான்னு கேக்குறேன். நம்ம அந்த ஆன்சர் பண்றப்ப மாத்தி சொல்லுங்க. அது வந்து கேள்விக்காக வெளில எடுப்போம், சப்போர்ட்டிங் வெர்ப் மட்டும் வெளில எடுப்போம். இங்க எடுக்கிறோம் பாத்தீங்களா? ஓகே ஓகே சார். இது வந்து have I seen such a beautiful sight ங்கிறது கேள்வி ஆகாது. never have I seen such a beautiful sight னா இவ்வளோ நான் இது மாதிரி லைஃப்ல பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் இது. கொஸ்டின் கிடையாது. நிறைய நிறைய நீங்க பண்ணுவோம். நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. குறிப்பா எஃப்சி ரீடிங் கொடுக்குறேன் இல்லைங்களா? எஃப்சி ரீடிங்ல நிறைய விஷயம் நீங்க சும்மா கொஸ்டின் ஆன்சர் பண்றப்ப கேஷுவலா படிச்சுட்டு போயிடுவீங்க. ஆமா சார். ஆனா அதுல பாத்தீங்கன்னாக்க நிறைய இந்த இன்வர்ஷன் இருக்கப்ப அந்த ஆத்தரோட ஃபீலிங் வந்து உங்களுக்கு தெரியும். படிக்கிறாருங்கிறத இந்த மாதிரி வச்சுதான் அவங்க கொடுப்பாங்க. லாங்குவேஜை கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்களா? அத இப்ப பாருங்க, லுக் அட் திஸ். she not only finished the project but she also submitted it yearly. இப்ப பாருங்க, லுக் அட் that. நான் ட்ரை பண்ணுவா சார். ட்ரை பண்ணுங்க. Not only she finished the project but she also submitted it early. Super. இந்த not only-யே வெளியில எடுக்கணும். Look at that. That's kind of important. இந்த not only-யே வெளியில எடுக்கிறோம். ஒரே நிமிஷம். மவுஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்குது. ஒரு நிமிஷம். Look at this. Not only did, அந்த did வெளியில எடுக்கிறோம் பாருங்க. Finished வந்து ரெண்டா பிரேக் பண்ணி did வெளியில எடுத்துட்டு she finished the project. பவித்ரா, இது புரியுதுங்களா? அந்த சப்போர்ட்டிங் வெர்ப் வெளியில எடுக்கணும். Finished ரெண்டா பிரிச்சா did plus finish. இந்த did பவர் அவ்வளவு அதிகமா இருக்கு. But she also submitted it yearly. Look at the second class. ரெண்டாவது கிளாஸ் பாருங்க, இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அது பெருசா எதுவுமே மாறல பாருங்க. எஸ் சார். So not only but also வந்து ஒரு கன்ஜங்ஷன் தான் அது. இந்த கன்ஜங்ஷனை வெளியில எடுக்கிறப்ப not only but also இந்த இடத்துல கன்ஜங்டிவ் அட்வர்ப்னு சொல்லுவாங்க. சிந்துஜா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கன்ஜங்டிவ் அட்வர்ப். சிந்துஜா கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சார் சாரி. கன்ஜங்டிவ் அட்வர்ப் தனியா இருக்கு, ஸ்லைட் எல்லாம் போட்டிருப்பேன், நிறைய நான் அப்டேட் பண்ணிருப்பேன். எனக்கு பிரேக் ஆயிட்டு சார். சாரி, இன்னொரு தடவை கன்ஜங்டிவ் அட்வர்ப். கன்ஜங்டிவ் அட்வர்ப். ஆமா சார், போட்டுருந்தீங்க நீங்க. கன்ஜங்டிவ் அட்வர்ப்னா கன்ஜங்ஷனோட வேலையை அது பார்க்கும், அட்வர்போட வேலையும் பார்க்கும்.
இந்த however மாதிரி தானே சார்? however மாதிரி ஆ. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிப்பாங்க. however போட்டு கம்மா போடுவாங்க. அது அட்வர்புகளையும் பார்க்கும், கன்ஜங்ஷன்களையும் பார்க்கும். இங்க பாருங்க நாட் ஒன்லி பட் ஆல்சோ அதான் இது பண்ணுது. ஓகே சார். கன்ஜங்ஷன். நாட் ஒன்லி பட் ஆல்சோ கன்ஜங்ஷன் கனெக்ட் பண்ணுது. அதை விட முக்கியமா அவ ப்ராஜெக்டை மட்டும் முடிக்கல, அதை ரொம்ப சீக்கிரமாவும் சப்மிட் பண்ணிட்டான். நேரத்துக்கு முடிக்கிறதுல நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சு சப்மிட் பண்ணிட்டான். எப்ப முடிச்சா? நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சா. அது பாருங்க இந்த ஹோல் திங் அட்வர்பா யூஸ் ஆகுது. அஃப்கோர்ஸ் நாட் ஒன்லி பட் ஆல்சோ கன்ஜங்ஷன் இருக்கு. ஸோ கன்ஜங்டிவ் அட்வர்பும்பாங்க. ரொம்ப நெவர்தலஸ் நன்தலஸ் நம்ம தனி கிளாஸ் இருக்கலாம். பட் இந்த இன்வர்ஷனை பொறுத்த வரையிலும் சிந்திச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் சார். இந்த இதை நீங்க அந்த எஃபெக்ட் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் கொடுக்க முடியுமா பாருங்க இன்வர்ஷன்ல. Had I known about the meeting, I would have attended. ஈஃபை கட் பண்றோம், ஈஃபை கீழே போட்டுறோம், ஹேட வெளில எடுத்துருங்க. Yes sir. Had I known about the meeting, I would have attended. இப்போ உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சதா? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? கொஸ்டினுக்கு Yes. நம்ம பண்றதுங்கிறது ஒண்ணு, சப்போர்ட்டிங் வெளில எடுக்கிறதுங்கிறது ஒண்ணு. இது ஆமா சார். இது கொஸ்டின் கிடையாது, சம்திங் மோர் தென் தட். ஒரு இதுக்கு இப்ப நீங்க சொல்லிதான் சார் எனக்கு தெரியுது. நான் இந்த வியூல பார்த்தது இல்ல, எனக்கு தெரியாது சார். we will see. இதுல நிறைய இருக்கு. இது ஒரு கிளாஸ் பத்தாது. இந்த 1 hour கிளாஸ் இல்லாம இன்னொரு 1 hour தேவைப்படும். ஏன்னா அதோட ஆக்சுவல் இது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். லுக் அட் திஸ். கரெக்டா இது பண்ணாங்க பவித்ரா. இந்த பாயிண்ட் நீங்க கேப்சர் பண்ணணும். ஈஃபே தேவையில்லை, இந்த கன்ஜங்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு ஹேட வெளில எடுத்து விட்டா போதும். இந்த டயத்தை சேவ் பண்றதுக்காக அப்படி பண்றேன். had I known about the meeting I would have attended. இங்க மெயின் கிளாஸ் பாருங்க எதுவுமே சேஞ்ச் ஆகல, இந்த ஹேட் மட்டும் வெளில எடுக்கிறோம். இப்ப ஐயோ மீட்டிங் நடந்ததா, எனக்கு தெரியாம போச்சே, எனக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு கட்டாயம் அட்டன் பண்ணிருப்பேனே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. if I had known about the meetingல ஒரு ஸ்டேட்மெண்ட். பட் இது ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறது. ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே, அந்த மீட்டிங்காக அவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நடந்தது எனக்கு தெரியாம போச்சே அப்படிங்கிறது. பவித்ரா மேம் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? இதுக்கு இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. இது எமோஷன் லெவல் வந்து அதிகம். அதனால ஒரு ரீடிங் நீங்க கொடுக்குறப்பயோ இல்ல யாராவது ஒருத்தவங்க பேசுறப்ப லிசன் பண்றப்பயோ இதை அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். சசி தரூர் யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும் சசி தரூர்? கேள்விப்பட்டிருக்கீங்களா பவித்ரா? எனக்கு தெரியாது சார். கரெக்டா சொன்னீங்க, 2 பேரும் பேசுறீங்க ஒரே சமயத்துல. தெரியாது சார், 2 பேருமே தெரியாதுன்னு தான் சார் சொன்னேன். அவர் காங்கிரஸ்ல ஒரு பெரிய எம்பி, கேரளாக்காரரு, மினிஸ்டரா இருந்தவர், பயங்கரமா இங்கிலீஷ் பேசுவார். கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அவ்வளவுதான். சசி தரூர் நோட் பண்ணிக்கிங்க அந்த பேரு. ஏன்னா எங்கேயாவது நீங்க சோசியல் மீடியாலயோ டிவிலயோ பாக்குறப்ப அந்த இங்கிலீஷ் அப்படியே உங்களை ஸ்டாப் பண்ணும். சோ அவரோட பாலிடிக்ஸ், அவரோட ஆன்டிக்ஸ், பர்சனல் லைஃப் பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, அவரோட இங்கிலீஷ் பத்தி எனக்கு தெரியும். சரியான ரைட். அஃப்கோர்ஸ் பி சிதம்பரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாரு, காமர்ஸ் மினிஸ்டர் இருந்தாரு. ஹார்வர்ட்ல வந்து அவர் விசிட்டிங் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப அவரோட இங்கிலீஷும் ரொம்ப அருமையா இருக்கும். எகெயின் அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் இல்லாம நான் சொல்றது, இன்வர்ஷன் பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அதை சொல்லணும்? இவங்க ரெண்டு பேரும் இன்வர்ஷன் யூஸ் பண்ணி அடிக்கடி பார்ப்பேன் நான். கேஷுவலா யூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்வர்ஷன் யூஸ் பண்ணாக்கா ரொம்ப அவங்க திங்கிங் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு அர்த்தம். அப்படி அருமையா பண்ணுவாங்க. இன்னும் நம்ம பார்க்கலாம். சிந்திஜா இதை ட்ரை பண்ணுங்க. கரெக்ட். Seldom does he go out with his dog. செல்டம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு நல்லாவே? எஸ் சார். செல்டம்னா என்ன? செல்டம்னா எப்பயாவது. எப்பயாவது ரொம்ப ரொம்ப அரிது. எஸ் சார். ரேர்லி. ரேர்லி தான் எப்பயாவது. செல்டம்னா வெரி ரேர்லி. ஓகே. சோ அந்த இடத்துல நம்ம அந்த இதை கொடுக்கணும், ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். இப்ப பாருங்க ஸ்லோவா இது அன்றாவல் ஆகும் பாருங்க. கோஸ் 2 அடிச்சா டஸ் பிளஸ் கோ. அந்த எடுக்கிறாங்க பாருங்க. கோவை உள்ளேயே வச்சிருக்காங்க பாருங்க. சோ கோஸ் 2 ஸ்பிளிட் பண்றாங்க, டஸ் வெளில எடுக்கிறது, பாக்கியெல்லாம் அப்படியே வச்சிருக்காங்க. சோ இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்டம்ங்கிற அட்வர்ப் வெளில எடுக்கிறாங்க,
கோஸ் உடைச்சு சப்போர்ட்டிங் வெப் வெளில எடுத்துடுறாங்க. அப்படியே பாக்கியெல்லாம் டஸ் ஹி கோ அவுட் வித்தவுட் இஸ் டாக். இப்ப பவித்ரா மேம் என்ன அர்த்தம் இருக்கு? செல்டம் டஸ் ஹி கோ அவுட் வித்தவுட் இஸ் டாக் என்ன அர்த்தங்க? அவங்க நாய் இல்லாம அவங்க வெளியே ரேரா தான் போவாங்க. ரொம்ப ரேரா தான் போவான். ம். செல்டம்ங்கிறது ரொம்ப ரேர். இந்த இடத்துல நீங்க அந்த செல்டம்ங்கிறத அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். செல்டத்துக்கும் ரேருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த Yes, sir. வெரி குட், சூப்பர். பவித்ரா மேம் இதை ட்ரை பண்ணுங்க. அடுத்து தே வெண்ட் அவுட் ஒன்லி ஆஃப்டர் தி ஸ்டோம் பாஸ்ட். இதை ட்ரை பண்ணுங்க. எப்படி ட்ரை பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். Wind. ஆல் ரைட். இந்த ஒன்லின்னு வருது பாருங்க, ஆஃப்டர் வருது பாருங்க. சிந்திச்சா ட்ரை பண்ணலாமா? எஸ் சார். அந்த ஒன்லியோட பிளேஸ் வந்து அங்கே இருக்கணுமா இல்ல மாத்தலாமா சார்? அதுதான் நீங்க எங்க வேணாலும் மாத்தலாம். ஆனா எதை ஸ்பிளிட் பண்ணணும், எதை வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறது தெரியணும். எதை வேணாலும் வெளில கொண்டு வரணும். எது கரெக்டா இருக்குது? நீங்க கேட்ட மாதிரி ஏன் நடுவுல இருக்கேன், நடுவுலயே வைக்கணுமான்னு கேக்குறீங்க. இல்ல ஃப்ரண்ட்ல சார். ஃப்ரண்ட்ல கொண்டு ஆமா சார், ஆமா சார், அதான் கேட்டேன். ஒன்லி டிட் தே கோ அவுட் சைட் ஆஃப்டர் த ஸ்டோம் பாஸ்ட் சார். அப்படி சொல்லலாமா? இல்லைன்னா ஆஃப்டர் தி ஸ்டோம், So, ஆஃப்டர் is it முன்னாடி வச்சு after the storm passed only they went outside? லுக் அட் திஸ். They did go outside. ஓகே, ரெண்டு பேரும் சொன்னீங்க. ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அது. லுக் அட் திஸ். ஒன்லி ஆஃப்டர் அப்படியே வச்சுக்கிட்டு இதை மட்டும் ஒன்லி ஆஃப்டர் மட்டும் வெளில தூக்குறது. ஏன்னா அட்வர்ப் ரெண்டு பாருங்க, ரெண்டுமே அட்வர்ப் தான். ஒன்லி ஆஃப்டர் இல்ல, எப்ப 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 ஒன்லி ஆஃப்டர். அட்வர்ப் வெளில கொண்டு வந்துட்டு இங்க பிரேக் பண்றாங்க. ஏன்னாக்கா இங்க ஒன்லி ஆஃப்டர்னு ரெண்டு டூ வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்லி ஆஃப்டர் த ஸ்டோம் பாஸ்ட், அந்த ஆஃப்டர் த ஸ்டோம் பாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். அந்த கிளாஸை வெளில கொண்டு வந்துட்டு டிட் தே கோ அவுட் சைட். ஒன்லி ஆஃப்டர் வர்றப்ப இப்படிதான் பண்ணணும். ஒன்லி ஆஃப்டர் இன்வர்ஷனுக்கு உள்ள அட்வர்ப். லுக் அட் திஸ். ஐம் கோயிங் டு போல்ட் திஸ். நம்ம நிறைய பண்ண உங்களுக்கு அந்த கான்செப்ட் எஃபெக்ட் வந்து புரியும் உங்களுக்கு. இனிஷியலா அது ஹார்டா இருக்கலாம். சிந்திச்சா நெக்ஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணுங்க. எஸ் சார். I had hardly sat down when the phone rang. நீங்க நல்லா பாருங்க, அட்வர்ப் கரெக்டா கொண்டு வரணும். எஸ் சார், எஸ் சார். எப்படி அட்வர்ப் கொண்டு வரலாம், சப்போர்ட்டிங் வெர்ப் எப்படி வெளில கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இது வந்து கண்டிப்பா ஹேட் ஐ தான் வரணும் சார். சூப்பர். நீங்க எனக்கு ஹேட் ஐ ஓகே, ஹேட் ஐ ஓகே. ஸ்கார்ஸ்லி எங்க போடுவீங்க? ஸ்கார்ஸ்லிங்கிறது ஒரு மாதிரி ரேர்லி மாரி, செல்டம் மாரி, ஒரு முக்கியமான ஹார்ட்லி தானே சார்? ஹார்ட்லி தான் இருக்கு சார். ஹார்ட்லியோட கொஞ்சம் அதிகம். ஓகே, ஹார்ட்லி ஹேட் ஐனே போடலாமா சார்? ஸ்கார்ஸ்லி யூஸ் பண்ணுங்க. எதுக்கு ஹார்ட்லி யூஸ் பண்றீங்க? ஸ்கார்ஸ்லியா? ஓகே, ஸ்கார்ஸ்லி ஹேட் ஐ sat down when the phone. அதே யூஸ் பண்ணலாம்ல சிந்துஜா. நீங்க வேற எதுவும் இல்லனா when the phone ring. இல்ல, ஓ சாரி சார், நான் டோட்டலா சாரி சார், Next read பண்ணிட்டு இருக்காங்க. சாரி சார், நான் நெக்ஸ்ட் பாத்துட்டேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்துட்டேன். இத விட்டுட்டு சாரி, அதனால தான் ஹார்ட்லி சொன்னேன். ஓகே சிந்துஜா, இப்போ நம்ம படிக்கிற சென்டென்ஸோட மீனிங் மட்டும் எனக்கு சொல்லுங்க. Yes, scarcely had I left the house when it started raining. என்ன சொல்ல வர்றாங்க? பவித்ரா மேம் சொல்லுங்க, என்ன சொல்ல வர்றாங்க? மழை எனக்கு கரெக்டா சொல்லுங்க. எப்ப எது நடந்ததுன்னு சொல்லணும். இட்ஸ் ஆல் அபௌட் டைம் இல்லையா? ஸ்கார்ஸ்லியோட மீனிங் என்ன சார்? இன்னொரு சொல்லுங்க. ஸ்கார்ஸ்லியோட மீனிங் என்ன சார்? கரெக்ட்டா ஹெல்ப் பண்ணுங்க. ஸ்கார்ஸ்லினா என்ன? எனக்கும் அது சரியா தெரியல சார். ஹார்ட்லியை விட கொஞ்சம் கூடன்னு சொன்னீங்க சார். அவ்வளவுதான். ஹார்ட்லியை விட கூட. So that also means rarely. இல்ல தமிழ்ல சொல்லுங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் பார்க்கணுங்க. ரெண்டு கிளாஸ் இருக்குது. சப்போர்ட்டிங் வெர்ப் இருக்கு, அட்வர்ப் இருக்கு, இன்வெர்ட் பண்ற வேற.
இதுல கன்ஜங்ஷன் வேலை இருக்குது, 2 வேலை நடக்குது. ஃபர்ஸ்ட் எது நடக்குது, அடுத்தது என்ன சொல்ல வர்றாங்க. I had scarcely left the house when it started. அப்பதான்ப்பா வீட்டை விட்டு கிளம்புனேன். அப்பதான் வீட்டை விட்டு கிளம்புனேன். மழை பிடிச்சிருச்சு. Okay. அப்பதான் வீட்டை விட்டு கிளம்புனேன். மழை So பிடிச்சிருச்சு. recently அர்த்தமா sir? ரீசன்ட்லிங்கிறது ஒரு சமீப காலம்ங்கிறது ஒரு பெரிய பீரியட். ஸ்கார்சிலி அப்பதான் as soon as மாதிரியா சார்? as soon as மாதிரி. ஹார்ட்லி மெரி. ஆனா அதோட கொஞ்சம் அதிக பீரியட். ஹார்ட்லினா இப்பதான் இப்ப ஒரு 10 செகண்ட் முன்னாடி கிளம்புனா மழை பிடிச்சிச்சு, கொடை எடுக்காம விட்டுட்டேன். இப்ப பாருங்க 10 செகண்டுக்கு பதிலா ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆச்சு, நான் கிளம்பி மழை பிடிச்சிருச்சு, எனக்கு மழை வரும்னு தெரிஞ்சிருந்தா கொடை எடுத்திருப்பேன் அப்படிங்கிறதான். இப்ப பாருங்க I had scarcely had I left the house. had வெளில எடுக்கிறீங்க, scarcely வெளில எடுக்கிறீங்க. when it started raining அப்படியே வச்சிருக்கீங்க. look at that. so நிறைய நீங்க வந்து மைண்ட்ல கொண்டு போகணும். ஸ்லோ பண்றேன். சிந்துஜா, இப்ப இது என்ன அர்த்தங்க? hardly had I sat down when the phone rang. ஃபர்ஸ்ட் அப்பதான் உட்கார்ந்த உடனே போன் வந்தப்பதான் உட்கார்ந்தேன். அப்படியா சார்? இன்னொரு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி ஒன்று சொன்னது கரெக்டா இருந்தது, ஆர்டரை மாத்துற மாதிரி தெரியுது. இல்ல நான் உட்கார்ந்து முன்னாடியே அப்ப போன் அடிச்சது முன்னாடியே, எது முன்னாடி? உட்கார்ந்தது சார். நம்ம சொல்லுவோம்ல, இப்பதான் உட்கார்ந்தேன், அதுக்குள்ள கூப்பிடுறியா? போன் வந்துட்டா அதான் சார், உட்கார்ந்ததுதான் முன்னாடி. உட்கார்றேன், அதுக்குள்ள நீ இதை பண்ண சொல்றியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சார் இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சு உட்கார்ந்து போன் அடிக்குது, அப்ப போய் போன் அட்டன் பண்ணும். இப்ப எதை வெளில கொண்டு வருவீங்க? hardly had I sir, hardly had I sat down. when the phone rang. இப்ப பாருங்க, I had hardly sat down when the phone rang. இதுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு என்ன சார் மீனிங்? I had hardly sat. இல்ல சார், hardly had வெளில இப்பதான் உட்கார்ந்தேன், ஏன் என்ன தொல்லை பண்ற அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா? சார் அது புரியுது சார். மாத்துறதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு என்ன சார் மீனிங்? அதே அர்த்தம், சாஃப்டா சொல்றது. ஓகே சாஃப்டா இதே அது அவ்வளவு ஹார்ட்லி வெளில எடுத்தா சீரியஸா சொல்ற. நீங்க போய் உங்க பாஸ் கிட்ட இது யூஸ் பண்ண முடியாது. ஓகே புரியுது சார். பாஸ் உங்கள்கிட்ட யூஸ் பண்ணலாம். எஸ் சார், புரியுது சார். ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுற மாதிரி சொல்றது. ஓகே. நீங்க வந்து உங்களுக்கு மேலதிகாரிட்ட இதான் யூஸ் பண்ணணும், பட் நீங்க மேலதிகாரிக்கப்ப இது யூஸ் பண்ணலாம். எஸ் சார். சோ சிலது 2 டிஃபரெண்ட் ப்ராசஸா வரும், பார்க்கலாம். பைத்ரா மேம், இந்த நெக்ஸ்ட் ஒன்னு ட்ரை பண்ணுங்க. Yes sir. Little she knew about the surprise party. கொஞ்சம் தான் அத பத்தி தெரியும். இப்ப வந்து நீங்க எங்கயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க இது எப்படி பிரேக் பண்றதுன்னு. ட்ரை பண்ணுங்க, நீங்க எங்கயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு பார்க்கலாம். அப்புறம் இது வந்து ஆங்கிலேயர்கள் யூஸ் பண்றது, இங்கிலீஷ்காரங்க மேல்தட்டு மக்கள் பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க. அதனால சசி தரூர்லாம் மேல்தட்டு மக்கள் தான் சொல்றேன், ரைட்? சிதம்பரம்லாம் அப்படிதான் சொல்றேன். ஓகே. ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கிரௌட அட்ரஸ் பண்ணுவாங்க. சசி தரூர் ஃபாரின் மினிஸ்டராகவும் இருந்தவர், பெரிய காங்கிரஸ் மினிஸ்டரா இருந்தவர். ஓகே. இந்த சசி தரூர் போட்டு யூடியூப்ல பாருங்க, சாதாரண ஆள் கிடையாது. ஓகே. பெரிய லாங்குவேஜ் உள்ளாரு. இப்ப என்னவா இருக்கும் சிந்துஜா, நீங்க ட்ரை பண்ணுங்க. இது நான் அனுப்பின நிறைய ஷார்ட்ஸ்லயே அந்த இங்கிலீஷ் மூவிஸ்ல வரும் இதெல்லாம். எஸ் சார். நம்ம லிசனிங்லயே நீங்க சொல்ற மாதிரி லிசனிங்லயே என்ன சொல்றாங்கன்னு அதை பாக்குறதுனால இத அந்த அளவு ரொம்ப டீப்பா பார்த்தது இல்ல சார். கண்டிப்பா இது யூஸ் பண்ணுவாங்க. படிக்கும் போதெல்லாம் பாத்திருக்கேன் சார். இது தெரிஞ்சா அந்த லிசனிங் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிடும். ஆமா கண்டிப்பா சார். பேசும்போதும் சரி, படிக்கும் போதும் சரி, இந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு டோட்டலா வேற மாதிரி அர்த்தம் புரியாத மாதிரி இருக்கும் சார். எனக்கு அது பாத்திருக்கேன். காதுல வாங்குறதே வேற மாதிரி காதுல வாங்கிடுவோம். ஆமா சார். இப்ப பாருங்க, she knew little. இந்த லிட்டில்ங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. look at that. ஆக்டர்ல வந்து தமிழ் ஆக்டர்ல விக்ரமோட இங்கிலீஷ் பாத்திருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? எஸ் சார். இல்ல சார், நான் கேட்டது இல்ல சார். சூப்பரான இங்கிலீஷ்.
ரொம்ப நல்லா இருக்கும். லயோலால இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சது, லயோலால இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சதா மட்டும் கிடையாது, அவரோட கான்வென்ட்டே அந்த ஏற்காடு கான்வென்ட்ல சொல்லுவாங்கல்ல, ஓகே. அது ஃபுல்லாவே அங்க அதுல படிச்சது. அதனால அந்த இங்கிலீஷ் வந்து இருக்கும். அவர் இதை யூஸ் பண்ணி நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். குறிப்பா பொன்னியின் செல்வனோட ஹைதராபாத் மீட்ல ஒரு யூஸ் பண்ணாப்ல. லுக் அட் தட். அந்த நியூவை ரெண்டா உடைக்கிறாங்க. லிட்டில் டிட், இத அடிக்கடி நீங்க ஃபியூச்சர்ல பாப்பீங்க. நீங்க குறிப்பா இதுதான் சார் யோசிச்சேன். லிட்டில ஃபர்ஸ்ட் போடணுமா மட்டும்தான் சார் யோசிச்சேன். லிட்டில் நோ நியூவை ரெண்டா உடைச்சிட்டீங்க. லிட்டில் டிட் வந்துருச்சா? மைண்ட்ல வந்துதா? எஸ் சார், எஸ் சார். எஸ் சார். டிட் மைண்ட்ல வந்துதா? எஸ் சார். வெரி குட். லிட்டில் டிட் ஷி நோ அபௌட் தி சர்ப்ரைஸ் பார்ட்டி. இதுக்கு தமிழ்ல என்னங்க அர்த்தம்? ரொம்ப கம்மியா தான் அந்த பார்ட்டி பத்தி அவளுக்கு தெரிஞ்சிருந்தது. இல்ல தெரியவே இல்லையா? அது எனக்கு கொஞ்சம் தான் உங்களுக்கு தெரியும் அத பத்தி. அதாவது எனக்கு ஒண்ணுமே பெருசா தெரியவே தெரியாது. சர்ப்ரைஸ் பார்ட்டி வச்சாங்களா? எனக்கு தெரியலையே. பாருங்க, அந்த நம்ம தமிழ்ல வந்து அந்த உணர்வோட சொல்லுவோம் பாத்தீங்களா, இவங்க வார்த்தைகளால சொல்லிடுறாங்க. பட் இது வந்து சுத்தமா தெரியலங்கிற மாதிரி இல்ல சார் இருக்கும். லிட்டில் அப்படிங்கிறப்ப she knows something about it ல. நோஸ் லிட்டில்னா ஒண்ணுமே தெரியாது. நான் அதான் இப்ப சொன்னேன். அதான் மாறும். அது எனக்கு எப்பவுமே கொஞ்சம் ஐ நோ லிட்டில்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐ நோ எ லிட்டில்னா கொஞ்சம் தெரியும். ஓகே. ஐ நோ எ லிட்டில் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தெரியும். ஐ நோ லிட்டில்னா எனக்கு தெரியவே தெரியாது. ஓ, இங்கிலீஷ் அங்கெல்லாம் வேறுபடுத்து. புரியுதுங்களா? புரியுது சார். லிட்டில் நோ லிட்டில் நம்ம தனியா ஃபியூ எல்லாம் தனியா பார்ப்போம். ஐ நோ லிட்டில் அபவுட் திஸ்ல எனக்கு தெரியவே தெரியாது. ஐ நோ எ லிட்டில் அபவுட் திஸ்ல கொஞ்சம் தெரியும். ஓகே. லிட்டில்ங்கிறப்போ சோ இது நெக்ஸ்ட் ஒன் வெரி பாப்புலர் ஒன். சிந்துஜா ட்ரை பண்ணுங்க. எஸ் சார். We had no sooner arrived than the event began. No sooner had we arrived than the event began. சொல்லுங்க. We had no sooner than the event began. Than the event began. Arrived ரெண்டு began. என்ன அர்த்தங்க? எனக்கு கரெக்ட்டா சொல்ல தெரியல சார். ஓகே. ஈவென்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க போனோம்னு அர்த்தமா சார்? உங்க திங்கிங் லாங்குவேஜ்ல அதை கன்வெர்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா புரியல. பவித்ரா மேம் சொல்லுங்க, என்ன சொல்ல வராங்க? சோ ஈவென்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க போனோம் அப்படின்னு ஓ, we had no sooner arrived. we had no sooner arrived than the event began. ஈவென்ட்க்கு முன்னாடி ஈவென்ட்க்கு முன்னாடி நம்ம போனது முன்னாடியா? ஈவென்ட்க்கு முன்னாடி நாங்க அங்க போயிட்டோம். அவங்க ஆரம்பிக்கிற முன்னாடி நாங்க அங்க போயிட்டோம்னா சார்? நாங்க போய் சேர்ந்தோம் பாருங்க. நான் போனே ஆரம்பிச்சிட்டோம். சிம்பிளா புரியுதா இந்த பாயிண்ட்? எனக்கு இப்ப நீங்க சொல்லிதான் சார் புரியுது. ஏன்னா தேன் இருக்கனால கன்ஃபியூஸ் ஆயிட்டு சார் எனக்கு. இந்த லிட்டிலுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பவித்ரா சொன்னாங்க, லிட்டில்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். பார்த்தா கொஞ்சம் தெரியல, கொஞ்சம் கூட இல்ல. சரி சார். அது ஒத்துக்கவே முடியாது. பவித்ரா உங்களால ஒத்துக்க முடியுதா? கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு சார். அது செட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. ஓகே. நீங்க லிட்டில் பட் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த புரியுதா? அந்த புதுசா இருக்குறதால இட் இஸ் லைக் இட்ஸ் டேக்கிங் டைம் டு கெட் செட். ஐ நோ லிட்டில் அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐ நோ லிட்டில்னா கொஞ்சம் தெரியும். ஆனா உலகத்துல யாருக்குமே எதுவும் தெரியாதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா 0.00001 அப்படின்னு வச்சுக்கலாமா? நான் முன்னாடி சொல்லி சிந்திச்சு அந்த கிளாஸ் இருந்திருப்பாங்க. யாருக்கும் எதுவும் தெரியாதுங்கிறது கரெக்டா ஒத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். எஸ் சார், கண்டிப்பா சார். We had no sooner arrived than the event began. No sooner had we arrived. Past. இப்ப பாருங்க, அவங்கள்ட்ட நான் கேள்வி பவித்ராட எது முன்னாடி நடந்ததுன்னு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் முன்னாடி நடக்கும். எஸ் சார், எஸ் சார். அழகா போட்டிருக்காங்களே. நீங்க no sooner had we arrived கொண்டு வந்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆயிடுமே. அப்ப நம்ம வந்ததுதான். அது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். இப்ப புரியுதுங்களா? இப்ப நான் பார்த்த கஷ்டம் மாதிரி தெரிஞ்சது இல்ல. நீங்க கரெக்டா உள்வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இது பண்ணிக்கலாம். இதுதான்
அந்த இடத்துல வந்து நோ சூனர் வந்ததுனால வென்னு போடலையா சார்? தேன் வந்து நம்ம கம்பேர் பண்ற மாதிரி உள்ள சார். இது வந்து பின்னாடிங்கிற அர்த்தமா? தேனுங்கிறது பின்னாடின்னு எது அர்த்தம். முன்னாடி நடந்ததுங்கிறதுக்காக ஈவன் பிகன் பண்ணது பின்னாடிங்கிறதுக்காக தான் போட்டிருக்காரு. தென்னுங்கிறது பின்னாடிங்கிறதுனால. Dan ஆமா. இங்க Then. ரெண்டு கிடையாது. Dan வந்து ஆமா சார், நாங்க தென். வந்தது நாங்க வந்ததுதான் முன்னாடி ஆரம்பிச்சதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஆரம்பிச்சதை காட்டிலும் நாங்க முன்னாடி வந்துட்டோம். காட்டிலும் ஆரம்பிச்சது ஏன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே அதை காட்டிலும் காட்டிலும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார். அதை Yes, sir. காட்டிலும் நாங்க முன்னாடி வந்துட்டோம். சார் ஆனா இது வந்து நம்ம கம்பேரிட்டிவ்ல சொல்றப்ப அதை விடன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி கம்பேரிட்டிவ்ல சொல்றப்ப சொல்லுவோமே சார். இது நோ சூனர் ஹேட் பி அரைவ்டுன்னா இது புரியுதுங்களா என்னன்னு? அதாவது நான் வந்திருந்தேன் நோ சூனர் நான் வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் சார். we will do more. இது அவ்வளவு ஈஸி இல்ல இனிஷியலா. டோன்ட் வரி. நெக்ஸ்ட் ஒன் ட்ரை பண்ணுங்க சிந்துஜா. we rarely ஓகே we rarely we rarely see such talent. பவித்ரா மேம்க்கு ஒரு டவுட் வந்திருந்தது. 120 கொஸ்டின் கொடுத்ததுல 115வது கொஸ்டின்ல இப்படி வரும். இதெல்லாம் அட்வான்ஸ்ங்கிறப்ப அப்ப என்கிட்ட அந்த Okay. கேள்வி கேட்டாங்க. இது ரெண்டுமே ஒரே ஆன்சரா இருக்கு. Correct. இந்த ரேர்லி வந்ததுதான் அது. இது எஸ் இன்னொரு சார். go with இது it. do we see வராதா சார்? rarely do we see வராதா சார்? do we Sir, see such shall I talent? say? அவ்வளவுதான் நம்ம அது முன்னாடி rarely do we see such talent. look at this. இல்ல, rarely we see such C talent. ரெண்டா உடைக்கணும். C ரெண்டா உடைச்சா do plus C. அப்ப rarely வெளில கொண்டு வரீங்க adverb. rarely do தான் வெளில கொண்டு வரணும். வெரி குட் வெரி குட். can we do it? rarely Sir, rarely we see னு கூட இருக்கலாம்ல. Do வராது tell வராது. அது நார்மல் இங்கிலீஷ். we rarely see னு வந்து இருக்கு பாத்தீங்களா? மேல உள்ளது நார்மல் இங்கிலீஷ். இந்த எமோஷனை பேக் பண்ணணும்னா அதான். இன்வர்ஷன் பண்ணதே எம்பசைஸ் பண்றதா. நீங்க ஓவராவும் எம்பசைஸ் பண்ணக்கூடாது, குறைச்சலாவும் பண்ணக்கூடாது. Okay. ஓவராவும் பண்ணக்கூடாது, குறைச்சலாவும் பண்ணக்கூடாது. ரைட்? ரொம்ப ப்ராப்பரா பண்ண சிவஜெகணேசன் ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாது. ரைட்? மகேஷ் பாபு மாரி ஆக்டிங்கே பண்ணாமலும் விட்டுறக்கூடாது இல்ல. Look at that. Rarely do we see such talent. இது பவித்ரா மேம் நெக்ஸ்ட் ஒன்னு பாருங்க. Yes, sir. I visited that museum only once. Only once I did visit that museum. இப்ப வேற நீங்க மாத்த வேண்டியதை மாத்தாம விட்டுட்டீங்களே. So only once then I mean, sir. இன்னொரு வாட்டி படிங்க. Only once I did visit that museum. நீங்க ஒன்லி ஒன்ஸ் வந்து வெளில போட்டுக்கலாம். அது வந்து சூப்பரான அட்வர்ப். சிந்திச்சா ட்ரை பண்ணுங்க. ஒன்லி ஒன்ஸ் வேற ஏதோ only once did I visit that museum. சூப்பர் சூப்பர். Oh, yeah. சோ இப்போ நீங்க யாராவது பேசுறப்ப அவங்களோட இன்டென்ஷன் நல்லா புரிஞ்சுக்கலாம். யூகேல ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவரு. ஒன்லி ஒன்ஸ் டிட் ஐ விசிட் தட் மியூசியம்னா அடிச்சு சொல்றாரு. ஒரே ஒரு வாட்டி தான் விசிட் பண்ண, எனக்கு நல்லா தெரியும். ஒரு வாட்டி தான் போனேன் நான். எப்படி நம்ம பேசுவோம் தமிழ்ல, அந்த ஒன்று டிட்ட வெளில எடுத்தா அந்த பவர் கிடைக்கும். நான் சொல்ல இப்ப சசிதரூர்ல இருந்து சிதம்பரத்துல இருந்து விக்ரம் வரையணும் நமக்குள்ள உள்ளவங்களே அது மாதிரி பேசி நான் நிறைய பார்த்திருக்கேன். ஒரு பெரிய பட்ஜெட்டோட இதுல வந்து சிதம்பரம் இதை திருப்பி யூஸ் பண்ணாரு. அப்புறம் தான் வந்து அதை ரிலேட் பண்ண முடிஞ்சது. அவ்வளவு முக்கியமான ஒரு பட்ஜெட் இதுல வந்து இன்வெர்ஷனை யூஸ் பண்றப்ப அந்த இன்டென்ஷனை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இப்ப இன்வெர்ஷன் மாதிரியே நார்மல் ஸ்டேட்மெண்ட்ல எம்பசைஸ் பண்றதுக்கு சொல்லுவாங்கல்ல சார், ஐ டிட் கோ, ஐ டு. அது சப்போர்ட்டிங் வெர்ப் ரெண்டா உடைச்சு ஐ வென்ட் பதிலு ஐ டிட் கோ பாங்க. அதான் சார், அது மாதிரி தானே இது. அது மாதிரி அதை விட தாண்டி இன்னும் கொஞ்சம் பவர். ஏன்னா அது சப்போர்ட்டிங் வெர்ப் மட்டும் வச்சு சொல்றோம். இது வந்து அட்வர்பையும் யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே புரியுது சார். நீங்க வெர்புக்கு பவர் கொடுக்குற எல்லாமே நீங்க யூஸ் பண்ண அது பவர்ஃபுல்லா மாறிடும். வெர்பே ஒரு பவர்ஃபுல்லா வேர்டு தான். அட்வர்ப் வந்து இந்த ஆட் பண்றீங்க பவரை, சப்போர்ட்டிங் வெர்பை பிரேக் பண்ணி கொடுக்குறப்ப இன்னும் இது பண்றீங்க. இப்ப பாருங்க இப்ப பாருங்க அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் அந்த அட்வர்பியல் ஃப்ரேஸ் வந்து எங்க பார்த்தாலும் அந்த அட்வர்ப் வருது பாருங்க. சிந்துஜா இதை ட்ரை பண்ணுங்க. You should open the door under no circumstances. இந்த அட்வர்ப் இருக்கு பாத்தீங்களா? இந்த Yes sir, under. வெளியில கொண்டு வந்துருங்க. Okay, under.
அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆரம்பிக்கணும், அதான் சொல்ல வந்தேன். ஓ அப்படியே, ஓகே. அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் அட்வர்பியல் ஃப்ரேஸ் இதுதான். அண்டர் நோ, பாக்கியெல்லாம் தெரியும். இது அட்வர்பியல் ஃப்ரேஸ்னு தெரியும். இப்ப கொண்டு வாங்க. அப்ப சப்போர்ட்டிங் வெர்ப் வெளில கொண்டு வாங்க, மாடல் வெர்ப் வெளில கொண்டு வாங்க. எஸ் சார். ஷுட் யூ ஓபன் த டோர்? இப்ப படிங்க ஃபுல்லா. அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் ஷுட் யூ ஓபன் த டோர்? சூப்பர் சூப்பர். ரைட். அவ்வளவுதான். இப்ப யாரா ஹை எண்ட்ல பேசினாலும் ரொம்ப கேஷுவலா அடிச்சு உடைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க இந்த சுட்டு முன்னாடி வரணுமா பின்னாடி வரணுமானே தேவையில்லை. அவங்க எம்பசைஸ் பண்றதுக்காக பேசுறாங்க. அவங்க இன்டென்ஷன் என்னன்னு புரியணும். அவங்க இன்டென்ஷன் என்னன்னு புரியணும். இதை நான் ஷேர் பண்றேன். நீங்க இது பண்ணி இதுதான் உங்க ரைட்டிங்ல கேட்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. இன்வெர்ஷனா யூஸ் பண்றீங்களான்னு B2 லெவல்ல இருந்து எதிர்பார்ப்பாங்க. நீங்க பண்ணாலே அவ்வளவுதான். அந்த எக்ஸாமினர் அப்படியே சந்தோஷமாயிடு. நீங்க B2ல ஸ்பீக்கிங்ல நீங்க இன்வெர்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா அந்த பாக்ஸை டிக் பண்ணுவாங்க. இன்வெர்ஷன் யூஸ் பண்ற பாக்ஸை உங்கள்கிட்ட அந்த ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரேஞ்ச். எஸ் பவித்ரா மேம், இதை ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை படிச்சு காட்டுங்க சார். சிலதுல ஓகே ஓகே மேம், நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல இந்த அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு தான் கேட்க வந்தேன். இல்ல சார், இது சம்டைம்ஸ் வந்து அட்வர்ப் மட்டும் வெளில எடுக்கிறோம், சம்டைம்ஸ் அட்வர்ப் ஃப்ரேஸ் அப்படியே வைக்கணும். அது எதுக்குன்னு தெரியுமா சார்? இல்ல, அது அட்வர்பியல் ஃப்ரேஸ் இருந்தா ஃப்ரேஸ் எடுத்துதான் ஒண்ணு. நீங்க அட்வர்ப் ஒண்ணே ஒண்ணு இருந்ததுனாக்கா நீங்க அந்த ஒரு வார்த்தை எடுக்கலாம். இங்க வந்து அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ் மூணும் சேர்ந்தாதான் அட்வர்ப். வெறும் அண்டர் வந்து அட்வர்ப் கிடையாது, நோ வந்து அட்வர்ப் கிடையாது. இல்ல ஆமா, கம்பைன் பண்ணி தான் வருது. அப்படியே தூக்கிடணும். நல்ல கொஸ்டின் அது. இன்னும் நிறைய பண்ணப்பட உங்களுக்கு அப்படியே அந்த கேள்வி அந்த உங்களுக்கு கேள்விக்குள்ளே பதில் வந்துடும். ஓகே சார். இது இப்ப அட்வர்பியல் ஃப்ரேஸ் எல்லாம் இப்ப வரைக்கும் எங்களுக்கு அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க தெரியல சார். நீங்க சொல்ற மாதிரி போப்போ பிராக்டிஸ் பண்ண பண்ற வேர்ட்ஸ் தான். ஒண்ணும் இல்ல, இல்ல அது புரியுது. நான் சொல்றேன். ஓகே 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 சார். வந்து எவர்னு போடுவீங்க, ஃபார் எவர்னு போடுறீங்கன்னு வச்சுங்க. ஃபார் எவர் அகைன் அது அப்படியே சேர்த்தாலே அட்வர்பியல் ஃப்ரேஸா மாறும். ஓகே. சோ அட்வர்பியல் ஃப்ரேஸ் வந்து பெருசா யூஸ் பண்றது வந்து இளையராஜா மியூசிக்ல உள்ள சில பாடல்கள் வந்து ரொம்ப ரொம்ப எல்லா டைப் சாங்லயும் அவரோட சாங் வந்து கடைசி வரையும் எல்லா மக்களையும் போய் சேருதுன்னா அட்வர்பியல் ஃப்ரேஸ் தான். அது எக்ஸாம்பிள் அப்பப்ப பேசுறப்ப சொல்றேன். ஓகே சார். அந்த அட்வர்பியல் ஃப்ரேஸ் வந்து தமிழ் அழகா கொண்டு வந்திருப்பாங்க. அவ்வளவு தமிழ் யூஸ் பண்ணிருப்பாங்க. நிறைய ரைட்டர்ஸ்க்கு இவர்கிட்ட பாட்டை கொடுத்துருவாங்க, இவர் மாடிஃபை பண்ணி டியூன் போடுவார். ஓகே சார். he will add the adverbial phrase அப்படிங்கிறது. அது நான் அப்பப்ப சொல்றேன். என்னக்கா நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்தாக்க கொஞ்சம் டைலூட் ஆயிடும். அட்வர்பியல் ஃப்ரேஸ் அப்படின்னா ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணு கிட்ட கூடவே இருக்கணும் அப்படின்னு. மெட்டின்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார், கேள்விப்பட்டிருக்கான பார்த்தது இல்ல சார். மெட்டி ஒளி காற்றோடுன்னு ஒரு பாட்டு வரும். ஆமா, பாட்டு வரும். படமும் கேள்விப்பட்டிருக்கேன், பாட்டு கேள்விப்பட்டிருக்கேன் சார். அம்மா வந்து 3 பொண்ணுங்க நினைக்கிறேன். அம்மா அந்த ஒரு பாட்டு வரும். அந்த அம்மா அந்த பொண்ணுங்களை பத்தி பாடுவாங்க. ஓகே. அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டான்ஸா வந்து அப்படியே ஹூக் பண்ணி கொண்டு போகும். கடைசியில இதை பத்தி ரிசர்ச் பண்ணவங்க நிறைய பார்த்தா இந்த வேர்பு அட்வர்பை யூஸ் பண்ண விதம் தான் இளையராஜாவோட சாங்ஸை நோக்கி நம்மளை கொண்டு போனது அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த அந்த மெட்டி ஒலி சாங்ல ஒரு இது இருக்கும். நீங்க அந்த பாட்டு மட்டும் பாருங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ண அட்வர்பியல் ஃப்ரேஸ் எப்படி யூஸ் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா சார். Thank you sir. Yes, I have never before experienced such kindness. தமிழ்ல என்னங்க ஃபர்ஸ்ட் தமிழ்ல என்ன பவித்ரா மேம்? இந்த மாதிரி ஒரு கைண்ட்னஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்ல. சோ கைண்ட்னஸ் வேற யாரோ காட்டுறாங்க இல்லைங்களா? அவங்கள்ட்ட வேற யாரோ காட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த இடத்துல சொல்லுங்க சிந்திஜா, சொல்ல முடியுமா? சொல்லுங்க. Never have I experienced before such kindness. இந்த இடம் தான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணும். அந்த சேஞ்ச் சிந்திஜா பண்றாங்களான்னு பார்க்கலாம். என்ன சார்? இது எனக்கும் அந்த மேம் சொன்ன மாதிரி தான் சார் தோணுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அட்வர்பியல் ஃப்ரேஸ் பிஃபோர் வந்திருக்கு பாத்தீங்களா? ஆமா சார், பிஃபோர் எக்ஸ்பீரியன்ஸ் தாமா. இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அப்ப நெவர் மட்டும் இல்ல, एक्चुअली அப்படிதான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் சார். ஆனா அது நெவர் பிஃபோர். ஓகே, இத விட அது பெட்டரா இருக்கு அப்படினு தோணுனதால தான் அத நான் சொன்னேன்.
எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் அப்படிங்கிறது பெட்டரா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அட்வர்பியல் ஃப்ரேஸே வெளில எடுக்கணும். சப்போர்ட்டிங் Never வெர்ப் before. எடுத்துக்கோங்க. ஓ இந்த ஓகே. ஃப்ரேஸ் அது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது அட்வர்ப் அட்வர்பியல் ஃப்ரேஸ். அட்வர்ப் அட்வர்பியல் ஃப்ரேஸ். நெவர் பிஃபோர் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டா இப்படி ஒருத்தர் யூஸ் பண்றாருன்னா நெவர் பிஃபோர். வெற்றிமாறன்னு டைரக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். அவரு இங்கிலீஷ் லிட்டரேச்சர் தான், லயோலா தான். விக்ரமுக்கு ஜூனியர். அவரோட வந்து பாத்துருக்கேன்னா அட்வர்பியல் ஃப்ரேஸ் செமையா யூஸ் பண்ணுவார் இங்கிலீஷ்ல. சின்ஸ் தென் அப்படின்பாரு. ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன்ல கேஷுவலா பேசுவாங்க. சோ இது எல்லாமே நீங்க நார்மலா தமிழ் ப்ரோக்ராம் நினைக்கிறீங்க, அதுக்குள்ளேயே நிறைய பேர் இருக்காங்க ஜாம்பவான்கள். ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போயிடுவாங்க. சின்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம், சின்ஸ் தென் யூஸ் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? எஸ் சார், எஸ் சார், பாத்துருக்கேன் சார், படிக்கும் போது பாத்துருக்கேன். அந்த அட்வர்பியல் ஃப்ரேஸ்க்கு பவர் கிடைக்கும். சோ இப்ப லாங்குவேஜ் ரொம்ப கூர்மையா நீங்க கவனிச்சீங்கன்னா எங்க இங்கிலீஷ் இருக்கோ கண்ணில் தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி கண்ணில் தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப காரணம் என்னன்னா உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. ஸோ பொதுவா இதை இமர்சிவ் டெக்னிக்னு பேர். உங்களுக்கு பிடிச்சி ஓடணும். எப்படி ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு ஸ்வீட் ஸ்டால்ல ஓப்பன் கதவை திறந்து விட்டா எப்படி ஓடி போய் வாங்குவோம் இல்லைங்களா? ஒரு 10 டைப் ஸ்வீட் இருக்கு, எது வேணும்னு கேட்டா எல்லாத்தையும் எடுத்துக்கணும், பாத்தீங்களா? ஏன்னா அந்த 10மே கண்ணுல தெரியும் உங்களுக்கு. இது வேணும், அது வேணும், அது வேணும். ஏன்னா அது பிடிக்கும். பிடிக்கிற விஷயம் கண்ணுல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப யாராவது ஒருத்தவங்க சின்ஸ் தென்னு சொன்னா கண்ணுல தெரியும். நான் அந்த வெற்றிமாறன் வந்து பேரே சொல்றேன், பாத்தீங்களா? ஏன்னா அவரு அவ்வளவு கேஷுவலா யூஸ் பண்ணாரு அப்படின்னு. அது எஃப்சில B2ல சின்ஸுக்கு அப்புறம் அந்த தென்ன ஓப்பன் க்ளோஸ்ல வந்து இது பண்ணி கொடுத்துருப்பாங்க, பிளாங்கா கொடுத்துருப்பாங்க B2 எக்ஸாம்ல. அது ஒரு 1 வீக் முன்னாடி தான் அவரோட இன்டர்வியூ பார்த்தேன். பார்த்துட்டு எஃப்சி கிளாஸ் எடுக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவரை பத்தி படிக்கிறப்ப அவரு லயோலா காலேஜ்ல இங்கிலீஷ் லிட்டரேச்சர். லுக் அட் தட். நெக்ஸ்ட் ஒன் சிந்துஜா, இதை பாருங்க. I did not forgive him until he apologized. ஓகே சார். நோட் பண்ணுங்க. until go until நல்லா படிச்சுட்டு சொல்லுங்க. இது ரொம்ப ஸ்டாண்டர்ட். இதுதான் அந்த போல்டு மாத்துனது எல்லாமே நீங்க நோட் பண்ணிட்டு வீட்ல போய் ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணணும். எஸ் சார், எஸ் சார். until he apologized did I not forgive him. அப்படி வராங்க சார். அப்ப ஏதோ ஒருத்த விட்டுட்டீங்க, பாத்தீங்களா? Until he apologized, I did not forgive him. இல்ல, did I not தான் சார் சொன்னேன். did I not. until கட்டாயமா வெளியில வரணும். ஆமா, until. அப்ப until மட்டும் தனியா எடுத்து until did I not forgive him. ஒரு நெகட்டிவ் வேர்ட் அதுக்கு முன்னாடி வரணும். until not. இப்ப பாருங்க, never before until முன்னாடி வரும். இப்ப நீங்க not until போடலாமா? not until சார். ஓகே, not until. வெரி குட், வெரி குட். ஹார்ட் வேர்ட். இது என்ன தெரியுங்களா? இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃப்ரேஸ், not until. இந்த நாட் அன்டில் வந்து இப்ப நான் இந்த போல்டு பண்றேன், பாத்தீங்களா? இதெல்லாம் அந்த அட்வர்பியல் ஃப்ரேஸ்ல இன்வர்ஷன். நாட் அன்டில், நெவர் பிஃபோர், அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்சஸ், ஒன்லி ஒன்ஸ் டிட் ஐ. இங்க பாருங்க, நோ சூனர். பாத்தீங்களா? நெகட்டிவ் வருது, பாத்தீங்களா முன்னாடி? எஸ் சார். போல்டு சார் ஆக்சுவலி நோ சூனருக்கு என்ன சார் மீனிங்? as soon asனா உடனே, ஆனா நோ சூனர்னாலும் அதே தானா சார்? நோ சூனர்னா உடனே, நோ சூனர் இது நடக்கிறதுக்கு முன்னாடி. என்ன ஒண்ணு இல்ல, நோ சூனர் வர அதுக்கு முன்னாடி உங்க பவித்ரா சொல்லுவாரு லிட்டில் டிட். இப்ப லிட்டில் நெகட்டிவ்னு புரியுதுங்களா பவித்ரா? எஸ் சார். ஒண்ணுமே இல்ல, நோ தான் அது. நோ சூனர் ஹேட் வி அரைவ்ட். இது என்ன அவங்க சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, நோ சூனர், நோ சூனர், நோ சூனர், நோ சூனர் கம்பேரிட்டிவ்ல போடுறாங்க பாருங்க. அப்படின்னா நாங்க அரைவ் ஆனோம், அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்கல. ஈவெண்ட் ஆரம்பிச்சதுதான், அடுத்தது உடனே ஈவெண்ட். அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கல, ஈவெண்ட் ஆரம்பிச்சதுதான். புரியுதுங்களா? நாங்க போய் சேர்ந்தோம், நடுவுல எதுவுமே நடக்கல, உடனே ஈவெண்ட் ஆரம்பிச்சிச்சு. நாங்க 8 மணிக்கு போய் சேர்ந்தோம்ப்பா, 8 மணிக்கு கரெக்டா ஆரம்பிச்சாங்கப்பா ஈவெண்ட்ட. புரியுதுங்களா?
எஸ் சார். Yes, sir. அது ரெண்டு அவங்க போனதுக்கும் ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கும் நடுப்புற ஒண்ணும் இல்லங்கிறதுனால இடையில அப்படி ஒண்ணுமே இல்லைங்கிறதுக்கு தான் அது நோ சொல்ல. அதுக்கு ஓகே அதுக்கு முன்னாடி அதை முந்திக்கிட்டு எதுவுமே நடக்கல. அங்க போனோம், நடுவுல எதுவுமே நடக்கல, உடனே ஈவெண்ட் ஆரம்பிச்சு. சார். இதையே as soon as போட்டு சொன்னா மாறுமா சார்? அசூனஸ்னாக்கா உடனே ஒரு 10 செகண்ட் கழிச்சு, 1 செகண்ட் கழிச்சு வந்தா நோ சொன்னேன். எப்படி கம்பேரிட்டிவ்லா இருக்கு பாத்தீங்களா? கம்பேரிட்டிவ்லி ஷார்ட்டரா இருக்கா, கம்பேரிட்டிவ்லி குயிக்கரா இருக்கா, கம்பேரிட்டிவ்லி ஃபாஸ்டரா இருக்கா? புரியுதுங்களா? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். அதை எம்பசைஸ் பண்றதுக்கு தான், அதை எம்பசைஸ் பண்றது தான். நான் நான் ஒரு 10 வாட்டி சொல்லியிருப்பேனா அப்படிங்கிறதுக்கும், நான் லட்ச வாட்டி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். அதே வித்தியாசம் தான். 10 செகண்ட் கழிச்சு ஆரம்பிச்சான், 1 செகண்ட்ல ஆரம்பிச்சான். நோ சொன்னார். ஓகே. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்க இவ்வளவே எக்ஸ்பிளைன் பண்ணல சான்ஸே இல்ல சார். சத்தியமா இதெல்லாம் நான் நிறைய டைம் வந்து படிக்கும் போது என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நான் போட்டு சொல்லி 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 பார்த்து முன்னாடி இருக்க பின்னாடி இருக்க வேர்டை வச்சு அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்குவேன். அப்பயும் ஃபுல்லா புரியாது. அதனாலதான் சார் நான் உங்கள்கிட்ட சாரி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப. நோ ப்ராப்ளம். நோ, இன்வெர்ஷன் வந்து ரொம்ப பெரிய டெக்னிக் அது. பெரிய ஆளுங்களும் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, ரேர்லி டூ, ரேர்லி டூ, அதான் ஒரு பெரிய கண்ட்ரியோட பட்ஜெட்ல இதை யூஸ் பண்றாங்கன்னா பாருங்க. ஏன்னா நாங்க இவ்வளவு எம்பசைஸ் பண்றோம், நாங்க இவ்வளவு தூரம் உங்களுக்கு பண்றோங்கிறத சொல்றது தான். இப்ப பாருங்க, நான் போல்டு பண்ணதை மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வந்து பெரிய ரைட்டிங் எல்லாம் பாக்குறப்ப இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லுக் அட் தட். உங்களுக்கு அட்வர்ப் வரும், நெகட்டிவான வேர்டு வருது, அதே சமயத்துல சப்போர்ட்டிங் வெர்ப் வருது. லுக் அட் தட். நீங்க நம்ம எடுக்கலாம். யூ கேன். எஸ் பவித்ரா மேம், இதை ட்ரை பண்ணுங்க. If she had known the truth, she would have acted differently. ஓகே, எப்படி மாத்துவீங்க? இது ரொம்ப ஈஸி தான். அது கண்டிஷனல்ஸ்ல வர்றது. Had she known the truth, she would have தட்ஸ் ஆல். ஈஃப் கட் பண்ணிட்டு ஆட் acted வருது. differently. கண்டிஷனலே உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதுதான். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒன்லி சப்போர்ட்டிங் வெர்ப் மட்டும்தான் வெளில எடுக்கிறாங்க. அதனாலதான் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, சப்போர்ட்டிங் வெர்ப் பிரிக்கிறப்ப நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்குது, எக்ஸ்ட்ரா எம்பசிஸ் கிடைக்குது. ஆமா இருக்கு. ஈஃபை கட் பண்ணிட்டாலும் இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஃபை கட் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் சீரியஸா நம்ம பேசணும்னு அர்த்தம். எனக்கு உண்மை அது மட்டும் தெரிஞ்சிருந்தா நான் வேற மாதிரி நடந்தப்ப எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படிங்கிறது. இப்ப பாருங்க, கொஞ்சம் டஃபானது. சிந்துஜா, ட்ரை பண்ணுங்க இது. Yes sir. We can solve this problem only by working together. Only by working together can we solve this problem. வா ஒன்லி பை ஒர்க்கிங் டு அட்வர்பியல் ஃப்ரேஸ் எடுத்து வெளில போட்டாங்க, கேன வெளில எடுத்துட்டாங்க. சூப்பர். ஒன்லி பை ஒர்க்கிங் டு, எப்படி 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 ஒன்லி பை ஒர்க்கிங் டுகெதர். ஹவ் ஒன்லி பை ஒர்க்கிங். அட்வர்பியல் ஃப்ரேஸை தூக்குனாங்க பாருங்க. சூப்பர் சூப்பர். அப்ப கேன வெளில எடுத்தாங்க பாருங்க. சூப்பர் ஆன்சர். சூப்பர். பவித்ரா, இது ஓகேவா உங்களுக்கு? ஒன்லி பை ஒர்க்கிங் டுகெதர் அட்வர்பியல் ஃப்ரேஸ், கேன் வந்து அந்த supporting verb. Okay, sir. Wow, that was very good. That was very good. Thank you sir. அந்த emphasis நீங்க கொடுக்குறீங்க. சூப்பர். பவித்ரா மேம், நெக்ஸ்ட் ஒன்னு இத படிச்சிட்டு இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கொண்டு வாங்க. This behavior cannot be tolerated in any way. எந்த விதத்துல பார்த்தாலும் இந்த பிஹேவியரை வந்து டாலரேட் பண்ணவே முடியாது. வெரி குட். இப்ப கொண்டு வாங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு. மைட் பி டஃபா இருக்கலாம் கன்வெர்ட் பண்றப்ப. பாருங்க, this behavior cannot be tolerated. அங்க ஒரு நாட் இருக்கு. in any way, cannot be tolerated in any way. இது கொஞ்சம் டஃபானது, ஈஸின்னு சொல்ல மாட்டேன் நானு. என்ன தெரியுங்களா? இதோட இன்வெர்டட், இந்த இன்வெர்ஷனோட அட்வர்ப் தெரிஞ்சதான் உண்டு. நான் சொன்ன மாதிரி நாட் அன்டில், ஒன்லி பை, ஹேட்சிங். இப்ப நீங்க நிறைய பாத்தீங்க இல்லையா? சிந்துஜா ஹெல்ப் பண்ணுங்க. எஸ் சார். இந்த நெவர் பிஃபோர் மாதிரி தான் ஒரு ஃப்ரேஸ் அந்த அட்வர்ப் வெளில வச்சுட்டு அப்படிதான் கொண்டு வராங்க. எனிங்கிற வார்த்தை மாறும், உருமாறும்.
பாருங்க கேனாட்னு வந்திருக்கு, எனின்னு வந்திருக்கு. ஆமா சார். ரெண்டு No way, sir. No way. மைனஸ். சார் அது மாதிரி போடலாமா சார்? நாட்டும் வந்து எனியும் வரலாமா சார்? அப்படி வரக்கூடாதுன்னு. அப்படிதான் இந்த இதுக்கு பாருங்க cannot be tolerated in any way. So no way வருமா sir? சூப்பர் No way. சூப்பர். In no way this behavior can be tolerated. அருமை 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 அருமை. இந்த இடம் பாருங்க, இதுதான் adverbial phrase. இந்த கேன வெளில எடுக்கிறீங்க, இங்க no way can வரும். அந்த நாட் பதில் எனிய நோவா மாத்திடுவீங்க. புரியுதுங்களா? Yes, In sir. no way can this behavior. இது ஒரு பிரின்சிபல். இதை சொல்றதுக்கு இது சொல்றதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. இது ஒரு ஸ்கூல் பிரின்சிபல், காலேஜ் பிரின்சிபல் சொல்றாங்கன்னா ஓகே, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இது மாதிரி எல்லாம் பண்ணீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. இது ஒரு விஷயம் நடக்குது, இதை பண்ணவே கூடாது, பண்ண தொலைச்சிடுவேன் அப்படிங்கிறது தான். இது புரியுதுங்களா? இந்த பவர். You see the difference, Sindhuja? Are you able to see the difference? எஸ் சார், எஸ் சார். இது ஒரு டிகிரி வந்து ரொம்ப ஹை. ஆமா, இது வந்து கோபத்துல பேசுறது, அந்த எமோஷனலோட பேசுறது. நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், என்னால ஒத்துக்க முடியாது இது அப்படிங்கிறது. ரைட். பவித்ரா மேம் இது படிங்க, படிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க. The food was so delicious that we ordered more. அந்த ஃபுட் ரொம்ப டேஸ்டியா இருந்ததால நாங்க இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கேர்ஃபுல்லா சொல்லுங்க. எப்படி ஆரம்பிப்பீங்க? ஆப்போசிட்டா வருமா சார்? லைக் இல்ல, அது அட்வர்ப் நீங்க எதை நினைக்கிறீங்க? ஆர்டர்ட் மோர் தான் ஏதாவது மாடிஃபிகேஷன் வரும். ஆர்டர்ட் மோர் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்துருச்சு. சோ டெலிஷியஸ் ஆல்ரெடி அவங்க ஒரு இது கொடுக்குறாங்க, அதுதான் வெளிய எடுக்கிற மாதிரி இருக்கும். எஸ் சார். சோ டெலிஷியஸ். சொல்லுங்க, சித்தா ட்ரை பண்ணுங்க. எஸ் சார். சோ தான் அட்வர்ப் சார், அதனால அத தான் வெளியில எடுக்கணும். சோ தான் அட்வர்ப்ங்க, அது புரியுதுங்களா பவித்ரா? எஸ் சார், எஸ் சார். அப்ப சோ டெலிஷியஸ் நீங்க அட்ஜெக்டிவ் தூக்கி வெளிய எடுங்க. சோ டெலிஷியஸ், நாட் சோ டெலிஷியஸ். நோ, சோ டெலிஷியஸ் வெளிய எடுக்கிறீங்க. சோ டெலிஷியஸ் இங்க எதுவுமே நெகட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ் தான். Okay. So delicious was the food that we ordered more. சூப்பர், எனக்கு அதான் வேணும். சோ டெலிஷியஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாசம் போடணும். சூப்பர். So delicious was the food that we ordered more. Super. இப்ப பாருங்க, சிந்துஜா ட்ரை பண்ணுங்க. Yes sir. She had no sooner left the office than her boss called. இது அதே மாதிரி தான் சார். சொல்லுங்க இருக்கு. அவ ஆபீஸ் விட்டு வெளியில போன உடனே கூப்பிட்டாரு. அடுத்த நிமிஷமே அப்பதான் வெளில போனா உடனே பாஸ் கூப்பிட்டாரு. எஸ் சார், எஸ் சார். பாஸ் என்ன நினைக்கிறாரு, ஆபீஸ்லதான் இந்த பொண்ணு இருக்கான்னு நினைச்சு கூப்பிடுறாரு. அப்பதான் வெளில போனா என்ன கூப்பிட்டுருக்காரு வந்து. எஸ் சார். ஓகே, இப்ப சொல்லுங்க. நீங்க சொன்ன பிறகுதான் சார் இது ஆக்சுவல் மீனிங்கே புரியுது, ஏற்கனவே போன எக்ஸசைஸ் பண்ணதுனால. வெரி குட், வெரி குட், வெரி குட். எப்படி சொல்லிடுங்க. No sooner had she left the office than her boss called. That's all. அவ்வளவுதான். அதே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க, பக்காவா இருக்கு பாருங்க. எஸ் சார், அதேதான். இதேதான் நீங்க யூஸ் பண்ணாலும் இததான் யூஸ் பண்ணணும். உங்க ரைட்டிங்ல இந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. நல்லா பாருங்க. No sooner had நீங்க ஹேடையே போல்ட் பண்ணலாம். அப்புறம் she left மெயின் வெர்ப் என்ன வெர்ப் இருக்குது இங்க பாருங்க, than. இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே தூக்கிட்டு போலாம். இதுதான் இன்வெர்ஷன். சூப்பர். பவித்ரா மேம் நெக்ஸ்ட் ஒன்னு கிளாசிக் ஒன்னு, ஈஸி ஒன்னு தான் ட்ரை பண்ணுங்க. If I had been there, I would have helped. நாங்க இருந்திருந்தேன்னா நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன். Had I been there, I would have helped. சூப்பர். முன்னாடி ஈஃப கட் பண்ணிட்டு
நம்ம அப்படியே ரெடியூஸ் பண்ண வேண்டியது கண்டிஷனை. சூப்பர். இப்ப லுக் அட் திஸ், த ஹேண்ட் தான் இங்க மெயின். All right, let's go with this. Sindhija, try பண்ணுங்க. I will forgive you only when you apologize. Only when you apologize will I forgive you. சூப்பர். இது எப்படி மைண்ட்ல வந்துருச்சு பாத்தீங்களா? Yes sir, yes sir. அவ்வளவுதான். இப்ப என்னன்னா இந்த ஒன்லி வென்ன நீங்க போல்டு பண்ணணும். இது ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். இந்த ஒன்லி வென் வர்றப்ப நீங்க கேர்ஃபுல்லா இன்வெர்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். அவங்களோட எமோஷனல் லெவல் வேறன்னு அர்த்தம். நீங்க இங்கிலீஷ்காரங்கள்ட்ட பேசுறப்பதான் இதோட எஃபெக்ட் தெரியும். Yes sir. அவங்க சாதாரணமா பேசல, வேற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு. So look at the will. Look at the will. இந்த போல்டு பண்றேன். இங்க பாருங்க, நெவர். இது சிம்பிளா ட்ரை பண்ணுங்க, ட்ரிக்கியா இருக்கான்னு பாருங்க. நெவர்ங்கிற ஒரு பெரிய அட்வர்ப் கொடுக்குறாங்க. We never felt unsafe. Yes sir. Never do we feel unsafe. அப்படி பண்ண முடியாது இல்ல. சரி. Never did we feel unsafe. அப்படி அது ஏதோ ஒண்ணு வராத மாதிரி தெரியுது. Never did we feel. Never did we feel. அப்படி சொல்ல இப்ப பாருங்க. இல்ல சேம் never we felt unsafe sir. சொல்லுங்க. never we felt unsafe சேம் அப்படியே போடுற மாதிரி. அப்படி வராது இல்ல, நீங்க எப்படி பிரிக்கணும்? இப்ப அவங்க பிரிச்சது கூட ஓகே. Never did we feel unsafe. Look at this. இந்த ஒரு பர்టిక్యులர் இது போல்ட் பண்ணாத இந்த இங்கிலீஷ்க்கு ஸ்பெசிபிக்கா no time did we feel unsafe. never பதில் at no time. நீங்க அப்படியே போடுங்க did. இது போடலாம். நீங்க அவங்க கேட்ட மாதிரி never did we feel unsafe-னாலும் தப்பு கிடையாது. ஆனா அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பெருசா எமோஷன் காட்டுறதுக்கு at no time யூஸ் பண்ணுவாங்க. நம்ம never before பண்ணிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? Yes sir. never before. அந்த before இருந்தது. இங்க வந்து வெறும் never தான் இருக்கு. We never felt unsafe. At no time did we feel unsafe. இந்த at no time போட்டுங்க. இது ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஒன்லி event மாதிரி. நான் இது சொல்றது எதுவுமே இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ல. no sooner had, in no way. இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். இப்ப பாருங்க, இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த அட்வர்பியல் ஃப்ரேஸ்ன்னு சொல்றது அது. The seldom does, or of course seldom do, in case some subject மாறிச்சுன்னா. These things are critically important. நம்ம கேள்வியே கேட்கக்கூடாது. லிட்டில் டிட் கேள்வியே கேட்கக்கூடாது. அப்படியே உள்வாங்கிக்கணும். ஹார்ட்லி ஹேட், ஸ்கார்ஸ்லி ஹேட், நோ செல்லர் ஹேட். ஏன்னா இது வந்து ரூலாவே வச்சிருக்காங்க. ஓகே. சோ கேள்வியே கேட்க கூடாதுங்கிறது ஒண்ணு, சில கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காதுங்கிறது இன்னொன்னு. இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காதுங்கிறதுனாலதான் கேள்வியே கேட்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது புரியுதா? எஸ் சார். எஸ். Look at this. சிந்திஜா, இதை ட்ரை பண்ணுங்க. He hardly ever misses her morning jog. எதை வெளியில எடுக்கணுங்கிறத முடிச்சுங்க, முடிவு பண்ணிங்க. Yes sir, hardly ever. அவ்வளவுதான். அதுதான் மெயின். Whatever she said is. Yes sir, yes sir. Hardly ever does she miss her morning. Yeah. அந்த டஸ் நீங்க ரெண்டா பிரிச்சிடுறீங்க, ஸ்ப்ளிட் பண்றீங்க. அப்ப வெறும் மிஸ் மட்டும் தான் வரும். டஸ் வெளியில எடுக்கிறீங்க. All right, here you go. The hardly ever வந்து அவ்வளோ முக்கியம். டஸ் நீங்க சேருங்க. The hardly ever வந்து தான் adverbial phrase. டஸ்ங்கிறது சப்போர்ட்டிங் verb. The adverbial phrase, நான் இளையராஜா மாதிரி ஒரு பெரிய மாஸ்டருக்கு நான் வந்து சொல்றேன். அவர் அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காருன்னு. இது யாரும் சொல்ல,
அவர் பாட்டை கண்டிப்பா. கேட்க கேட்க ஈஸியா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குன்னு. இப்ப பாருங்க சார், பவித்ரா மேம், இது கொஞ்சம் டஃப்பானது, ட்ரை பண்ணுங்க. We can no longer afford to wait. என்ன அர்த்தங்க? நாங்க வந்து இதுக்கும் மேல வெயிட் பண்ண முடியாது. சூப்பர் சூப்பர். எதை வெளில எடுப்பீங்க? No longer. அவ்வளவுதான், அதுதான் எனக்கு வேணும். இப்ப எனக்கு நோ லாங்கர்ங்கிற அட்வர்பியல் ஃப்ரேஸை வெளில எடுக்கிறீங்க, வெளில எடுத்து இன்வெர்ட் பண்றீங்க. எப்படி இன்வெர்ட் பண்ணுவீங்க? No longer can we afford to wait. வந்துச்சு பாருங்க, அவ்வளவுதான். இந்த பிராக்டிஸ் எவ்வளவு பெரிய மேஜிக்கை கொடுக்குது பாருங்க. சோ இந்த பிராக்டிஸ் தான் மேல, இந்த பிராக்டிஸ் மட்டுமே நம்மளை காப்பாத்தும். இதுல பாருங்க, நோ லாங்கர் கேன், நோ லாங்கரை விடக்கூடாது. நோ லாங்கரோட கேனை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். எஸ் சிதிஜா, நெக்ஸ்ட் ஒன். Sir, I have rarely seen such dedication. என்ன அர்த்தங்க? நான் அந்த மாதிரியான டெடிகேஷனை எப்பயாச்சும் தான் பார்த்திருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி. இந்த ஆமா சரி. அந்த மாதிரி அர்ப்பணிப்பு அவள்கிட்டயோ இருக்குது, யார்கிட்டயோ ஒருத்தவங்கள்ட்ட இருக்குது. நான் பார்த்தவரைக்கும் அது மாதிரி நான் ரொம்ப குறைச்ச பேர் தான் லைஃப்ல நான் பார்த்திருக்கேங்கிறது. Yes sir, yes sir. சூப்பர். So rarely have I seen such dedication. That's it. ரேர்லிங்கிறது அட்வர்ப், ஹாவ வெளில எடுக்கிறீங்க, ரொம்ப ஈஸியா போச்சு பாத்தீங்களா? Yes sir. இதை விட டஃப்பானதெல்லாம் பார்த்துட்டோம். Yes sir. சோ இப்ப இதை ஞாபகம் வச்சுக்கணும். அது மாதிரி இங்கிலீஷ் ரிலேட்டட் ஷோஸ் ஏதாவது ஒண்ணா இன்வெர்ஷனை நல்லா இது பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒன்று ஸ்டாண்டர்ட் ஒன்று, ரொம்ப கிளாசிக் ஒன்று. பவித்ரா மேம் இதை சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது படிச்சுட்டு அடுத்து என்னன்னு சொல்லுங்க. They realize their mistake only then. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணாங்க அவங்களோட மிஸ்டேக்கையே. வெரி குட், வெரி குட். Only then they did realize their mistake. Only then they did realize their mistake. Only then did they realize their mistake? இப்ப ரியலைஸ் பண்ணீங்களா மிஸ்டேக்க? Yes. Yes. இப்போ இங்கிலீஷ் எப்படி வருது பாத்தீங்களா? அதுக்கு முதல் செகண்ட் வரல அந்த கமெண்ட் அடிக்க எனக்கு தோணல. நீங்க சொன்ன உடனே அந்த கமெண்ட் பண்ண பாத்தீங்களா? Yes sir. அதுதான் பவர் ஆஃப் லாங்குவேஜ். இதுல வந்து நம்ம காலம் தூக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. லாங்குவேஜ் உங்களுக்கு போயிடும். லாங்குவேஜ் கிரேசி மோகன் டயலாக் எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல? Yes sir. அங்க வந்து அந்த இதுல டெவலப் ஆகுமா, அந்த சீன் இது வர்றப்ப டெவலப் ஆகுமா, ஸ்கிரிப்ட்லயே இருக்காதுப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் உடனே கேட்டேன் பாத்தீங்களா, நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்களா இப்ப அப்படின்னு. அது நமக்கு தெரியாது. 10 செகண்டுக்கு முன்னாடி நான் அப்படி கமெண்ட் அடிக்க போறேன்னு தெரியாது. லாங்குவேஜுக்கு அவ்வளோ பெரிய பவர். அவ்வளோ இந்த யூனிவர்ஸ்ல இருந்து எங்கேருந்து வேணாலும் எடுத்துட்டு வந்துடும். கரெக்டா நம்ம கண்ணையும் காதையும் ஓபன் பண்ணி வச்சுட்டா போதும், நம்ம ஈஸியா எடுத்துட்டு போயிடும். அடுத்தப்பல கொண்டு வரும். நீங்க அடுத்தது என்ன பேச போறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது வந்துடும். சில வாட்டி நீங்களே இது எப்படி பேசுறேன்னு தெரியல, நான் பேசிட்டேன் அப்படின்னு லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு வரும் தெரியுங்களா? அது வந்து அவ்வளவு உண்மை. யூனிவர்ஸ்ல இந்த எல்லா நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் புதைஞ்சு இருக்குது. படாத இந்த ஆன்சர் வரும். அவ்வளவு பெரிய கிளாஸ்ல அவ்வளவு நேரம் பேச முடியுமான்னு தோணும். ஆனா அதை விட அதிகமா பேசிட்டு வந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது உள்ளுக்குள்ள உள்ளது, இந்த டாட்டா கனெக்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா எங்கேயோ இருக்க நீங்க இருக்கு, நான் வந்து இப்ப பதில் சொல்ல முடியுமா, கேள்வி கேட்க முடியுமா, யாரோ ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லைங்களா? கேஷுவலா பண்ணிட்டு போறோம், சூப்பரா பண்ணிட்டு போறோம் பாட்டுக்கு. வெரி நைஸ். சிந்துஜா, நெக்ஸ்ட் ஒன். Yes sir, I had never imagined this would happen. என்ன அர்த்தங்க? இது நடக்கும்னு எனக்கு நான் கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்கல. இது வரைக்கும் பார்க்கல. நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. எத்தனையோ வாட்டி இந்த டயலாக் யாராவது சொல்லி கேட்டிருப்போம். Yes sir. Yes. Go with it. So never had I imagined. அவ்வளவுதான். ரொம்ப this would happen. நம்ம காம்ப்ளிகேட்டட் விஷயம்லாம் பார்த்துட்டு ஈஸியா இது ஒரு கொஸ்டினாவே தெரியாது நமக்கு. ஆனா நம்ம நெவர் ஹேட வந்து ஞாபகம் வச்சுக்கணும்.
ஒரு வாக்கியத்துல இப்படிதான் ஆரம்பிப்பாங்க இன்வெர்ட் பண்றது. அவ்வளவு நெவர் ஹேட் இமேஜின். இப்ப யாரு பேசினாலும் கேஷுவலா பேசினாலும் நம்ம கேஷுவலா ரிசீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கலாம். பவித்ரா ட்ரை பண்ணுங்க. I didn't doubt her intentions for a second. ஒரு செகண்ட் கூட அவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்கும்னு நான் டவுட் பண்ணதே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டா சொல்லுங்க. I didn't doubt her intentions for a second. இது ஏதோ ஒண்ணு தப்பு நடந்திருக்கு, இப்படி அவங்க பண்ணிட்டாங்களே அப்படின்னு. அதாவது இப்படி பண்ணிட்டாங்க, இதுவரை நான் இப்படி அவங்க பண்ணுவாங்க நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. இல்லையே, வேற ஏதோ சொல்ற மாதிரி இருக்கே. I didn't doubt her intentions. மேக்ஸிமம் இன்னொரு அவங்களோட உள்நோக்கம் என்ன அப்படிங்கறது நான் ஒரு செகண்ட் கூட டவுட் பண்ணதே இல்ல. அவங்க இன்டென்ஷன் நல்லதா இருக்கா கெட்டதா இருக்காங்க? அவங்களோட இன்டென்ஷன் இங்க நல்லதா கெட்டதா இருக்கு சார். I didn't doubt her intention. ரெண்டு வேலையும் இருக்கலாம்ல. சிந்துஜா இதை ஹெல்ப் பண்ணுங்க. I didn't doubt her intentions for a second. இல்ல அவங்களோட இன்டென்ஷன் நான் கரெக்டா இருக்குன்னு தான் சார் அர்த்தம். அவங்க செகண்ட் சூப்பர், நல்லா இருக்கு. நான் நீ வந்து நீ தப்பா நினைச்சா நான் நினைக்கவே இல்லைங்கிற மாதிரி தான். நீ தப்பா சொல்லுவியா அப்படின்னு கேட்பாங்கல்ல, நான் தப்பா எடுத்துக்கலாம்பாங்க பாத்தீங்களா? அதுதான் அது. இப்ப இந்த இடம் இங்க டிட் நாட் முன்னாடி போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் டஃப்பானது, ஆனா சூப்பரானது. நிறைய மூவிஸ்ல வந்து ரொம்ப கேஷுவலா சொல்ற விஷயம். எப்படி ஆரம்பிப்பீங்க பவித்ரா? இன்னும் அந்த ஃப்ரேஸ் எனக்கு இன்னும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். லைக் எனக்கு வந்து அவங்களோட இன்டென்ஷன்ல எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களா சார்? I didn't doubt for a second னா ஒன்ன போய் நான் தப்பா நினைப்பேனா அப்படின்னு கேட்பாங்க பாத்தீங்களா? அதுதான் சொல்ல வராங்க. அதுதான் இங்கிலீஷ்ல அப்படி சொல்றாங்க. ஓகே ஓகே. நீ வந்து வேணுக்குன்னே சொல்லியிருப்பேன்னா எனக்கு தெரியாது, வாய் தவறி வந்திருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இது வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப கிளாசிக்கா ஆரம்பிப்பாங்க, சூப்பரா ஆரம்பிப்பாங்க. Is it like never யூஸ் பண்ற மாதிரி இருக்குமா சார்? இப்ப சொல்லுங்க பாப்போம். நாட், இந்த நாட் இருக்கு இல்லையா, இந்த நாட்டை எடுத்து இந்த நாட்டை எடுப்பாங்க. இந்த ஃபார் a secondங்கிறது அட்வர்பியல் ஃப்ரேஸ். Not even for a second. Even வேண்டாமே. I did doubt her intention. Not even வேண்டாமே. Not for a second. அப்புறம் எப்படி இன்வெர்ட் பண்ணுவீங்க? Not for a second I did doubt her intention. இன்வெர்ட் பண்ணுவீங்க. Did I doubt her intention? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும். இத நீங்க கான்டெக்ஸ்ட்ல போட்டா தெரியும். ஒரு புக் not for a second, not even for a second னா மீனிங்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. not for a second மீனிங்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி வேண்டாம். அது விட்டுலாம், வேண்டாம், லீவ் இட். ஓகே, this is okay. not for a second. நீங்க புக்ஸ் படிக்கிறப்ப இது வரும். நல்ல ஒரிஜினல் புக்ஸ் படிக்கிறீங்கன்னு சொன்னா, ஆத்தர் இங்கிலீஷ் ஆத்தர்ஸ் புக் இது வரும். இது நீங்க ஹாரி பாட்டர் மாதிரி மூவிஸ் பாக்குறீங்கன்னு வச்சுங்க பவித்ரா மேம், இது வரும். எல்லா இன்வெர்ஷனும் வரும். மூவிஸ் நீங்க நினைப்பீங்க ஹோம் அலோன், அந்த எல்லா இன்வெர்ஷனும் வரும். ஒரு 5 வயசு குட்டி பொண்ணு அதுல பேசுவா ஹோம் அலோன் 2ல நாட் ஃபார் a secondன்னு ஆரம்பிப்பா. ஏன்னா அவளோட மதர் டங் அது. சோ ஹோம் அலோன் 2 அந்த மூவி விடாதீங்க. எப்ப டைம் கிடைக்குதோ பாருங்க, ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் அது. ஹோம் அலோன் 2 சார் சில்ட்ரன் மூவியா சார்? சில்ட்ரன் மூவி. ஆனா பசங்க இது அடல்ட்ஸும் பார்க்கலாம். ஓகே, கிட்ஸ் மாதிரி இருக்கும். கிட்ஸ் கிடையாது, கிட்ஸ் மூவி தான், ஆனா எல்லாரும் பார்ப்பாங்க. எஸ் சார், கிட்ஸ் மூவி எல்லாமே நல்லா இருக்கும் சார். ஆமா, சூப்பரா இருக்கும். ஃபுல்லா ரொம்ப சூப்பரான படம் ஹோம் அலோன் 2. அதுல நிறைய லாங்குவேஜ் அப்ப இருக்கு, யூஎஸ்ல இருக்கு. பக்கத்துல நான் நிறைய வாட்டி போட்டு பார்த்திருக்கேன். அதெல்லாம் ஒரு வாட்டி எல்லாம் பார்க்க கூடாது, 10 வாட்டி பார்க்கணும். எஸ் சார். படமே 1 hour தான். வாரம் ஒரு வாட்டி பார்த்து ஒரு 10 வாரத்துல நீங்க வந்து ஒவ்வொரு சீனையும் ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ் சார். நான் சொல்ல இந்த இன்வெர்ஷன் வருதுன்னு சொல்ல பாத்தீங்களா, அதை அடிக்கடி பார்த்ததுனாலதான். எஸ் சார். எஸ்.
இன்னொரு 2 மட்டும் எடுத்துல 4:10 விட்டுறேன். இன்னொரு 5 மினிட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை Okay. சார். எஸ் சிந்துஜா நீங்க ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன். Sir, Yes, sir. நான் ட்ரை பண்ணுமா சார்? நீங்க ட்ரை பண்ணுங்க. Okay. Little did they know about the surprise guest. இது முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம், இருந்தாலும் தமிழ்ல சொல்லிடுங்க என்னன்னு. They know little about the surprise guest. Surprise guest வர போறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாது. about the surprise guestங்கறாங்க, கரெக்டா சொல்லுங்க. அவங்கள பத்தி தெரியாதா சார்? அவங்கள பத்திங்கிறத விட அந்த நீங்க அப்படியே தமிழ் படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். they knew little about the surprise guest. தெரியும். சர்ப்ரைஸ் கெஸ்ட பத்தி அவங்களுக்கு தெரியாது. தெரியும். எனக்கு தமிழ்ல சொல்லுங்க. இந்த எதுக்காக ஒரே ஒரு பாயிண்ட் டெஸ்ட் பண்றேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு நேச்சுரல் என்ன தோணுதோ சொல்லுங்க. They knew little about the surprise guest. சர்ப்ரைஸ் கெஸ்ட் வர போறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். முன்னாடி சொன்னது ரொம்ப க்ளோஸா இருந்தது ஆன்சர். இது ரொம்ப தூரம் போயிட்டீங்களா ஆன்சர் விட்டு? ஒரே நிமிஷம் சிந்திச்சோட ஹெல்ப் கேட்போம். ஆனா நீங்க சொன்னது ஓகே பவித்ரா, ஒரே ஒரு இது மிஸ் பண்ணீங்க. அட்வர்பியல் ஃப்ரேஸ் நீங்க ப்ராப்பரா ஆட் பண்ணல. சிந்திச்சா Yes, sir. Little did they knew about the surprise guest. டிட் போட்டுட்டு நீ எப்படி வரும்? Sorry, little knew, sir. Sorry, little knew. நோ Little did they know. Little did they know தானே சார்? என்ன சொன்னேன்? சாரி, நானே அதுக்கு மீனிங் கேக்குறாங்க சார். தமிழ்ல என்னன்னு They கேக்குறேன். knew little about meaning, the okay, surprise guest. okay, meaning மேம் சொன்ன மாதிரி தான் சார் எனக்கும் அது தெரியுது. அதாவது சர்ப்ரைஸ் கெஸ்ட பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியல. எதுவுமே தெரியல. தெரியல. பவித்ரா மேம் எதுவுமே தெரியலங்கிறது தான் லிட்டில். they knew littleனா ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம். they knew a littleனா கொஞ்சம் தெரியும்னு அர்த்தம். புரியுதுங்களா? அங்கதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். லிட்டில்க்கும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எஸ் லிட்டில்ங்கிறப்போ ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகே. இப்ப பாருங்க, ஐ ஹாவ் a little milk அப்படின்னா கொஞ்சம் மில்க் இருக்கு. ஐ ஹாவ் little milkனா மில்கே இல்ல. இப்ப பாருங்க, they knew little about the surprise. ஒண்ணுமே தெரியாது. சர்ப்ரைஸ் கெஸ்ட் வர்றாருன்னு இல்ல, சர்ப்ரைஸ் கெஸ்ட பத்தியே தெரியாது. லிட்டில் they know. அவ்வளவுதான். நீங்க ஆன்சர் கொண்டு வந்துட்டீங்க. இந்த மீனிங் வந்து கரெக்டா இது பண்ணுங்க. இந்த இடம் இது அப்படியே இது பண்ணிக்கீங்க. லிட்டில் டிட் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப சூப்பரான ஒரு இது. நீங்க இங்க சப்ஜெக்ட வந்து மாத்திக்கலாம். the last one சிந்திச்சா மேம் ட்ரை பண்ணுங்க. Yes, sir. Only after the meeting ended, did we get the news. சூப்பர். நிறைய பேர் கிளாஸ் மிஸ் பண்றாங்க. All right. இன்னைக்கு ஹர்னிப்ரியா வர்றதா சொல்லியிருந்தீங்கல்ல சார்? 8க்கு அப்புறம் சொல்ற சந்தியா. ஓ 8க்கு அப்புறம் வருவாங்க அப்படின்னு என்னன்னு தெரியல. பார்க்கலாம். 8க்கு அப்புறம்னா இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் சந்தியா இன்னைக்கு நாளை மறுநாள் ஆஃப். நிறைய ஒர்க் லோடு வந்துருச்சு. ரொம்ப டஃபா இருக்கு. நான் ட்ரை டு டூ திஸ். எஃப்சி ஃபுல் பேப்பர் அனுப்புறேன்னு சொன்னேன். ஓகே. அனுப்பிடுறேன். பை டுநைட் நான் அனுப்பிடுறேன். ஓகே சார். So we'll see. இது இன்னும் முடியல. இன்னொரு முக்கியமா ஒரு 50% தான் முடிஞ்சிருக்குது. நான் உங்களுக்கு எவ்வளவு முடிஞ்சதோ அதை மட்டும் நான் அனுப்புறேன். சோ இன்னொரு கிளாஸ் இருக்கு, தேவைப்படும். ஓகே சார். I'll see both of you on Tuesday. அர்னி வந்துருவாப்ல நினைக்கிறேன், பாக்கலாம். ஓகே சார். இன்னைக்கு கனிஷ்கா மீட்டிங் ரிசப்ஷன் போறீங்களா சார்? போகணும். இங்க கொஞ்சம் மாட்டிட்டேங்க நானு. ஓகே ஓகே ஓகே. நோ she was saying சார் எப்படியோ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. நான் I'm going to talk to her. இன்னும் பேசல. அதுக்கப்புறம் I'll talk to her. ஓகே ஓகே. Okay. Thank you. Okay sir. Thank you, sir.